சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம், இது புதனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 17 வருடம். என்னோட கணக்குப்படி 13 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 13 வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு கேது தசை 7 வருடம். 13 + 7 20 வயசு வரைக்கும் கேது தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் கேது தசை தான் உங்களுக்கு நடப்பில் வரும். ஒரு சில பேருக்கு சுக்கிர தசையும் வரலாம். என்னோட தசா புத்தி இருப்பு படி 13 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். ஆனால் புதன் தசை 4 வருஷங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா 16 வருடங்கள் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு 8 வருடங்கள் 7 வருடங்கள். நான் சென்டர் பகுதியில் தசாபுத்தி இருப்பு எடுத்துக்கிறதுனால ஒரு சில பேருக்கு ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ, எந்த வயது காலகட்டத்தில் அந்த தசைக்கு உண்டான பலன்கள் சொன்னாலும் அந்த பலன்களை நீங்கள் எடுத்துக்கங்க. கேது தசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய காலங்களில் சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, படிப்பில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்த்துருவீங்க. ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. 7ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 7ஆம் இடத்துல குரு இருந்தால் நன்மை அந்த அளவுக்கு செய்யாது. இருந்தாலும் பார்வை உங்களுக்கு நன்மை செய்யும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். பார்வைங்கிறது சிறப்பான பார்வை. நீங்கள் படிப்பு ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லாயிருக்கும். கும்பராசியில் வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவானால் எந்தவித பாதிப்பும் கிடையாது. மன அழுத்தங்கள் இருக்காது, மனசார்ந்த பிரச்சனைகள் இருக்காது. ஓரளவுக்கு மனசு தெளிவாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். வக்ர சனி அப்படிங்கிறது பார்வை ஒரு ராசிக்கு இருக்கிறதுனால வேகமாக இருப்பீங்க. எதுலேயுமே படிப்புலையும் சரி வேகமாக இருப்பீங்க. படிப்பு சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய அனைத்து வேலையிலும் சரி நல்ல ஒரு வேகம் எடுக்கும். இந்த காலகட்டங்களில் சுறுசுறுப்பை கொடுக்கும். இந்த படிக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். கேது பகவான் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்துல இருக்குது. வீடு கொடுத்த கிரகம் புதன் பகவான். அதே ராசிக்கு குருடைய பார்வை இருக்குது கன்னி ராசிக்கு கேது பகவானுக்கு. அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தான் உண்டு. கேது திசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி மனசு ரீதியான பாதிப்புகள் வெளியே வருவீங்க. சனி வக்ர காலங்களில் கேது தசையால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். 20 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் சுக்கிர தசை நடக்கக்கூடிய நபர்கள். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி தசை, விரையாதிபதி தசை. வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும். இந்த தசை நடக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் வக்ரமாகும் போது சுறுசுறுப்பு கொடுக்கும், மனசு தெளிவை கொடுக்கும், வெளிநாடு வேலை வாய்ப்புகளை குறிப்பாக கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல வக்ரமாகும் போது வெளிநாடு வேலை வாய்ப்புகளை தான் கொடுக்கும். வெளிநாடு முயற்சி பண்ணியிருந்தீங்க வேலைக்காகவோ மேல் படிப்புக்காகவோ அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. ராசிக்கு குருடைய பார்வை இருக்கிறதுனால மிக சிறப்பான முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்காது. இந்த காலகட்டங்களில் வேலையில் தெளிவாக இருப்பீங்க. நல்ல பேர் கிடைக்கும், சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும், குடும்பத்திலேயும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களை பார்க்கலாம். இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னாக்கா சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு. சனி பகவான் வக்ரமானா கூட திடீர் திருமண வாய்ப்புகள் உண்டு. லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. லவ் மேரேஜ் எல்லாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில். ஒரு சில பேருக்கு லவ்வில் நல்ல ஒரு சந்தோஷங்களை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். திருமணம் சார்ந்து நிறைய செலவினங்கள் உண்டு. சுப விரயங்கள் அதிகமாக உண்டு. ஏன்னா விரையாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவான் நிறைய செலவுகளை வைப்பார். வேலை சார்ந்து செலவுகளை வைப்பார். ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது, வீட்டுக்கு பசங்களுக்காக செய்கிறது, இது எல்லாமே இந்த சுப செலவுகள் அதிகமாக வரும். வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும். சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல வக்ரமாகும் போது கண்டிப்பாக வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேருக்கு உண்டு. வண்டி வாகனம் மூலிமா நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இருக்காது. இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். புதிய வாகனங்களை இந்த காலகட்டங்களில் வாங்குவீங்க. சொத்து ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். புதுசாக ஒரு இடம் வாங்கி போடுறதோ இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இந்த காலகட்டங்களில் நடக்கும்.
தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். திடீர் தொழில் வளர்ச்சி, திடீர் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கறது. ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது வந்து ராசிக்கு இருக்கிறதுனால திடீர்னு பெரிய அளவில் முயற்சி பண்ணுவீங்க. பெருசாக தொழில் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். சமுதாயத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கும். இப்போ கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணக்கூடிய நபர்களுக்கு கவர்மெண்ட் வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். அதுவும் இல்லாத திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள் சுக்கிரதசையில் இருந்தீங்கன்னா 40 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா திருமணம் சார்ந்து நிறைய நெருக்கடிகள், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறீங்கனாக்கா சேர்ந்து வரதுக்கான வாய்ப்புகள், இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்கனாக்கா இரண்டாவது திருமணத்தை உருவாக்கி கொடுக்கும். இந்த நேரங்களில் திடீர் திருமண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஏன்னா ராசிக்கு 10ஆம் பார்வையாக வக்ரம் பெற்ற சனியோட பார்வையும் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து குருவோடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால புதிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. ஏற்கனவே முயற்சி பண்ணாலும் சரி, திருமணம் சார்ந்து தான் நிறைய முயற்சிகள் அதிகமாக இந்த காலகட்டங்களில் எடுத்திருப்பீங்க. திருமணத்தில் தான் உங்களுக்கு ப்ராப்ளத்தையே அதிகமாக கொடுத்துருக்கும் இந்த சுக்கிரதசையில். அது எல்லாமே கிளியராகும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனை தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. திடீர் கடன் அடைப்பு, உடனே பணம் வர்றது, கொடுத்த பணம் வர்றது, ஒரு இடத்துல பணம் கொடுத்துருப்பீங்க, லாக் ஆகிருக்கும். அந்த பணம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா, அந்த பணம்லாம் திடீர்னு வரும். கடன் பிரச்சனை தீரும். யாருக்காவது நோய் நொடி பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா உடல்நிலை சார்ந்து அதெல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான நல்ல பலன்கள் சொல்கிறதுனே தெரியல இந்த சுக்கிரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. குறிப்பாக பெண்களுக்கு வந்து மன அழுத்தங்கள் இருக்காது. வேலை சார்ந்து நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபர்கள். இந்த இள வயசில் வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து முதல் திருமணம், இரண்டாவது திருமணம்லாம் கொடுத்துருக்கு. திருமண வாழ்க்கையில் நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் கொடுத்துருக்கு. அது உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து இருக்கக்கூடிய இடத்த சார்ந்து பலன்களை இந்த சுக்கிர பகவான் கொடுக்கும். இருந்தாலும் வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த சுக்கிர பகவான். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரதசை நடக்குதுனாவே உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றம் உண்டு இந்த காலகட்டங்களில். 40 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் சூரிய தசை, 46லேருந்து 56 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த சூரிய சந்திர தசைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை. 9ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை. இப்போ சூரிய சந்திர தசைகளில் வந்து தொழில் சாணாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுக்கும். சனி வக்கரமானால் சின்ன சின்ன தடைகளை கொடுத்தா கூட திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த டைமில் உடனடியான ஒரு வேலை வாய்ப்புகள் கொடுக்கும். புதுசாக வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெளிநாடு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா இங்கேருந்து ஒரு சில கடன் அடைக்க முடியாது, வெளிநாடு போனால் தான், வெளிநாட்டில் சம்பாதிச்சு தான் கடன் அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உடனே வந்து வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணால் உடனே கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் அதிகமாக கொடுக்கும் இந்த சனி பகவான் வக்கர காலங்களில். ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், வண்டி வாகனத்தை சொல்லக்கூடிய இடம், தாயாரின் நிலையை சொல்லக்கூடிய இடம். தாயாருக்கு வந்து நிறைய செலவினங்களை கொடுத்துருக்கு இந்த டைமில். மருத்துவ செலவுகள் அதெல்லாமே கம்மியாகும் இந்த டைமில். புதிய வாகனங்களை வாங்குறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் நடக்கும். பாக்கியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர தசையில் அப்பா வழியில் இருக்கக்கூடிய சொத்து ஒரு சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டங்கள் சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும். வெளிநாடு சம்பாத்தியம், இங்கேயே இருந்தால் கூட வெளிநாடு சம்பாத்தியம். விவசாயம் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இந்த சூரிய சந்திர தசைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சந்திர பகவான் அப்படிங்கிறது வந்து பாக்கியஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். உங்கள் ராசியிலே இருந்து தசை நடத்தக்கூடிய காலம். அதாவது இந்த விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால நீசம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த சந்திரனை. இருந்தாலும் நீசம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. இந்த சந்திர பகவான் பாக்கியஸ்தானாதிபதி தான். பாக்கியஸ்தானத்துக்கு அவரோட வீட்டுக்கு அவர் மறையலைன்ற பட்சத்தில் பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு மறையாமல் இருந்தாலே போதும். இந்த சந்திர பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் சந்திர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 56 வயசுலேருந்து 63 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் தசை அப்படிங்கிறது ராசிக்கு 6ஆம் அதிபதி தசை. இது ராசியாதிபதி தசை. இந்த செவ்வாய் தசையில் தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது கொஞ்சம் பாடாப்படுத்திருக்கும். இந்த நேரங்களில் சொத்து பத்தில் ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் வச்சுருக்கலாம். 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் கடன் வம்பு வழக்குகள் கொடுத்துருக்கும், நோய் கொடுத்துருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று உங்கள் ராசிக்கு பார்வை இருக்கிறதுனால, குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இப்போ நோய் நொடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரங்களில் கிளியர் ஆகும். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து கஷ்டத்தை கொடுத்துச்சு இல்லையா, அந்த கஷ்டங்கள் இருக்காது. செவ்வாய் தசை பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கூட நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம், தொழில் வளர்ச்சியை பார்க்கலாம். கடன் பிரச்சனைகள் தீரும், நோய் நொடி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும், இளம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது சட்ட சிக்கல் ஏதாவது இருந்துச்சுனாக்கா தீரும். வெளியூர் பயணங்களை அதிகமாக ஏற்படுத்தும், வெளிநாடு பயணங்களை அதிகமாக ஏற்படுத்தும். இந்த நேரங்களில்
இந்த செவ்வாய் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல்நிலை தொந்தரவுகளை அதிகமாக கொடுக்கும். உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயதான காலகட்டத்தில் வந்து வெளியூர் பயணங்கள் அதிகமாக தவிர்ப்பது நல்லது. ஆனால் வெளியூர் பயணங்களை தான் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த சனி வக்கர காலங்களில். 63 வயசுக்கு மேலே 80 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு தசையை பற்றி சொல்லவே தேவையில்லை. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கேருந்து தசை பண்ணுதோ அது சார்ந்த பலன்களை அது கொடுக்கும். சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது இப்போ சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள். இப்போ ராகு தசையில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த பாதிப்புகள் கம்மியாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனியோட வீட்டில் இருந்தோ சனியோட தொடர்பில் இருந்து இல்லை சனிக்கு வந்து நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த டைமில் நிறைய ப்ராப்ளம் கொடுத்துச்சு இல்லையா, அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ இருக்காது. அது தொழில் சார்ந்த ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை வந்து கடன் சார்ந்த ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை குடும்ப வாழ்க்கையில் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ இருக்காது. ஏன்னா குருடைய பார்வை அப்படிங்கிற ஒரு ராசிக்கு இருக்கிறதுனால சனி வக்கர காலங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லை, பெரிய கஷ்டங்கள் இல்லை. கடன் பிரச்சனைகள் தீரும். ஏதாவது வந்து பணம் கொடுத்து வரலனா கூட அந்த பணம் இந்த காலகட்டங்களில் வரும். கடன் கொடுத்து வரலனா கூட அந்த கடன் வரும். அதாவது வந்து ஓய்வூதிய பணம் எதனா வரலனா கூட இந்த காலகட்டங்களில் ஓய்வூதிய பணங்கள் வரும். இந்த சனி வக்கர காலங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரத்தில் பெண்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கஷ்டப்பட்டு வரீங்க. அந்த கஷ்டங்கள்லாம் இப்போதைக்கு இருக்காது. தெளிவான மனநிலை உங்களுக்கு உண்டு. குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல், சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல் ரொம்ப நாளாக வந்து இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கிளியர் ஆகும். இது வரைக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்காமல் இருந்துச்சுனாக்கா சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும். ரொம்ப நாளாக திருமணத்துக்காக முயற்சி பண்ணீங்க பசங்களுக்கு, அந்த திருமணமே கூடி வராமல் இருக்கும். அந்த திருமணம் இந்த டைமில் கூடி வரும். நிறைய வேகமாக செயல்படக்கூடிய காலம்னு சொல்லலாம். சுறுசுறுப்பு அதிகமாக கொடுக்கும். 2 கிரகத்தோட பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. அதாவது சனியோட பார்வையும், வக்ரம் பெற்ற சனியோட பார்வையும், சுப பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால நல்ல ஒரு மன தெளிவை பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பேருக்கு மனை சார்ந்து முன்னேற்றங்களை கொடுக்கும். சுகசானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல வக்கரம் பெறும்போது இடம் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வருவீங்க. இடம் மாற்றம் உண்டு. ஒரு சில பேருக்கு இடம் சார்ந்து நிறைய லாபத்தை பார்க்கலாம் இந்த நேரங்களில். அதாவது வந்து ஒரு மனை வாங்குறது, ஒரு வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய வீட்டை விற்கிறது, பழைய இடத்த விற்றுட்டு புது இடம் வாங்குறது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, சரியான விலை போயிருக்காது. அந்த விலைலாம் இப்போ நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும். திடீர் பணம் வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். 80 வயசுக்கு மேலே 96 வயசு வரைக்கும் குரு தசை. விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குரு தசை அப்படிங்கிறது யோகா தசை தான். 5ஆம் அதிபதி தசை, 2ஆம் அதிபதி தசை. அவர் எங்கே இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நோய் நொடி பிரச்சனைகளை கொடுக்கும். ஏன்னா சனி வக்கரமாகாமல் இருக்கணும். அது 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7 சனியாக இருந்தாலும் சரி, வக்கரம் ஆச்சுனாக்கா நோய் நொடி பிரச்சனைகள் கொடுக்கும். வக்கரமாகாமல் இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சனி வக்கர காலங்கள் குருவுடைய பார்வையும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல்நிலை ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் குறையும். மன அழுத்தங்கள் இந்த காலகட்டங்களில் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருந்து சனீஸ்வர பகவான் வக்கரமாகக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு தசாபுத்தி ரீதியாக முன்னேற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார். நன்றி.